சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. முதலமைச்சரை சந்தித்த போது தமிழகத்தில் புதிய முதலீடுகள் குறித்து பேசவில்லை என்று ஃபாக்ஸ்கான் நிறுவனம் மறுத்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் 15,000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள தைவான் நாட்டைச் சேர்ந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் உறுதியளித்துள்ளதாகவும் அதன் மூலம் 14,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா கூறியிருந்தார். தமிழக முதல்வர் ஸ்டாலினை ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் இந்திய தலைவர் ராபர்ட் ஹூ செவ்வாய்க்கிழமை சந்தித்தார். இந்நிலையில் அத்தகைய எந்த முதலீட்டையும் செய்வதாக உறுதியளிக்கவில்லை என்று ஃபாக்ஸ்கான் நிறுவனம் மறுத்துள்ளதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வர் ஸ்டாலினை ராபர்ட் ஹூ சந்தித்து பேசியது உண்மை, ஆனால் புதிய முதலீடுகள் குறித்து பேசவில்லை என்று ஃபாக்ஸ்கான் நிறுவனம் விளக்கியதாக அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் திமுக அரசு கட்டி எழுப்பிய பொய் பிம்பங்கள் நொறுங்கிவிட்டதாகவும் அரை நாளில் திமுக அரசு அம்பலமாகியுள்ளது என்றும் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சென்ற ஆண்டு கூகுள் நிறுவனத்தின் முதலீடுகள் குவிய போவதாக தமிழக அரசு அறிவித்ததாகவும் ஆனால் 1.20 லட்சம் கோடி ரூபாயில் ஆந்திர பிரதேசத்தில் AI மையத்தை அமைக்கப் போவதாக கூகுள் அறிவித்துள்ளதையும் அன்புமணி சுட்டிக்காட்டினார். திமுக அரசின் பொய்களை ஆதாரங்களுடன் பாமக விரைவில் வெளியிடும் என்று அன்புமணி அறிவித்திருந்தார். அதற்கு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா பதிலடி கொடுத்துள்ளார். இன்றைய அரசியல் உலகில் ஒரு முதலீட்டை இந்தியாவுக்குள் கொண்டு வருவது எவ்வளவு கடினம் என்பதை அறிந்து கொள்ளாமல் சிலர் பேசுவதாக TRB ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இளைஞர்களின் வேலைவாய்ப்பில் விளையாடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் என்று அன்புமணிக்கு TRB ராஜா மறைமுகமாக பதிலடி கொடுத்துள்ளார்.